மார்னிங் சீக்கிரமாக எழுந்தாச்சு. இப்போ வந்து நான் வந்து எம்டி ஸ்டொமக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ரீன் டீ குடிச்சிட்ருக்கேன். இது குடிச்சிட்டு ரெடி ஆகிட்டு உங்களுக்கு ரெடி ஆகிட்டு பிறகு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் ஹலோ டிஎஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. இன்றைக்கி வந்து எலெக்ஷனு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நிறைய பேர் வந்து காலையிலே போய் போட்டு வந்திருப்பாங்க ஓட்டு. நாங்கள் இப்போ தான் கிளம்ப போகிறோம். அம்மா எல்லாருமே இப்போ தான் கிளம்பிட்டாங்க. நானும் ரிஷிகா வந்து இப்போ தான் கிளம்ப போகிறோம். ஹாய் சொல்லுங்கள். பாப்பா எல்லாருமே அங்கே வரேன்னு சொல்லிட்டு கேட்டுனே இருந்தாங்க. சரி அவங்களே கூட்டின்னு போயிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா யோசித்து ஓட்டு போடுங்க. இந்த தடவை வந்து எந்த ஓட்டுக்கு போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க. நான் போட்டுட்டு வந்து நான் எந்த கட்சிக்கு போட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அங்கே போக போகிறேன். முடிஞ்சால் அங்கே வீடியோ எடுக்கிறேன், இல்லைனா வீட்டுக்கு வந்த பிறகு நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சூப்பராக ஓட் போட்டு வாங்க. ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில் எந்த கட்சிக்கு போட்டிங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, டடா. போயிருக்காங்க, பாப்பா வீட்டுட்டு வர போயிருக்காங்க. நாங்கள் வெளியே வந்துட்டோம், இப்போ கிளம்புறோம். ஒரு வழியாக வந்து ஓட் போட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் படித்த ஸ்கூலில் தான், இதை தான் அந்த தெரு. நான் அப்படியே நடந்தே வந்துட்டேன். இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா மாங்காய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே சும்மா ஒரு விலாக் மாதிரி எடுத்துட்டேன் சின்னதாக. இப்போ ரித்வின் என்ன சொல்கிறேன் நீங்களே கேளுங்க. ஓட்டு யாருக்கு பண்ணோம்? ஓட்டு விஜய்க்கு பொண்ணுமா? நீ போட்டியா? எப்போ போட்ட? நாளைக்கு போட்டியா? ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக போயிட்டு வந்துட்டேன். என்னோடய ஃபேஸ் பார்த்தவே உங்களுக்கு தெரியும், செம்ம வெயிலுங்க. போயிட்டு வந்தாச்சு, ஓட்டும் போட்டாச்சு. எல்லோரும் போட்டிங்களா சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சூப்பராக போட்டாச்சு. நாங்கள் எல்லாமே என்ஜாய் பண்ணோம். நான் படித்த ஸ்கூலில் தான் ஓட் எலெக்ஷனுடைய ஓட்டு போடுற இடம். போயிட்டு இப்போ தான் போட்டுட்டு வரோம். என்ன ஸ்வெட்டிங் ஆகுது பாருங்கள், வெயில் செம்மையாக வந்து போட்டுட்டோம். நீங்களும் போட்டு யோசித்து போடுங்க யாருக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. போட்டிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் யார் இந்த வருஷம் வந்து ஜெயிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. நானுமே உங்கள் கூட ஷேர் பண்ணதில் ரொம்பவே ஆவலாக இருக்கேன். நான் ஈவினிங் வந்து நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், ஓகேங்களா? இப்போ வந்து வெயிலேருந்து வந்திருக்கேன். போய் ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு பாப்பா கூட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் வந்து கூழ் காசை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அந்த கிளிப்பிங் தான் இதுதான் நான் வந்து இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு எடுத்துக்கலான்னு இருக்கேன். அதுக்காக தான் இந்த கிளிப்பிங் ஆட் பண்ணியிருக்கேன். வெயில் காலத்துக்கு வந்து 2 days ஒன்ஸ் தான் நாங்கள் இந்த மாதிரி வந்து கூழ் காசு இருக்கேன். இது 3rd டைம் வந்து நான் செய்கிறேன். நல்லா சூப்பராக கெட்டியாக செஞ்சிட்டோம்னா நம்ம வந்து கர்ட் போட்டு மாங்காய்லாம் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஏன்னா எங்கள் மாமனார் வந்து நேற்று மாங்காய்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஒரு கொஞ்சம் நிறையவே இருக்குது. நல்லா இடித்து உப்பு மிளகாலாம் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குது சொல்லிட்டு. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டேன். ரொம்ப வெயிலாக இருக்குது. ஃபேஸ் வாஷ் கூட பண்ணலை, ரொம்ப வெயிலாக இருக்குது. பாப்பாலாம் மறுபடியும் அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆச்சு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அங்கே போனீங்கன்னா பார்த்திங்கன்னா நான் போடுற இடத்துல பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு க்ரௌடு இல்லை. ஒரு 10 பேர் தான் லேடிஸ் இருந்தாங்க. ஜென்ஸில் ஒரு 10 பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் கிட்ட போக எனக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டாங்க. எப்படி சொல்கிறதுனா ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது இந்த தடவை வந்து நம்ம போயிட்டு வந்தது. லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. கடமைக்கு போடணும்ல ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போய் போட்டுட்டு வந்தேன். இந்த வருஷம் வந்து ஒரு ஹாப்பினஸோடு போய் போனேன். அதே மாதிரி போட்டாச்சு. இங்கே பார்த்திங்களா போட்டாச்சு. யாரெல்லாம் எந்த கட்சிக்கு போட்டிங்கன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அந்த கமெண்ட்ஸ்க்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா நானுமே உங்கள் கூட நெக்ஸ்ட் வ்ளாகில் ஷேர் பண்ணிப்பேன். ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கப்புறமா நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் போட்டாச்சு. நேற்றுலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோமே, சீக்கிரம் ஒரு நாள் இன்னும் 2 நாள் அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அது வந்து இன்றைக்கி சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நான் வந்து போட்டாச்சு. எப்படி சொல்கிறது, ஒரே ஹாப்பியாக தான் இருக்குது. ரிசல்ட்டுக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன். ரிசல்ட் நல்லபடியாக நாங்கள் நினச்ச மாதிரி வரணும். பாப்பாலாம் நான் போட்டு வந்தோடனே மம்மி இதுக்கு தானே ஓட்டு போட்டிங்க, என் பையன்லாம் கேட்குறான் இதுக்கு தானே ஓட்டு போட்டிங்கன்னா நான் அவனுடைய வீடியோ வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். அவன் பாருங்களேன், நாங்களாம் சொல்லியே கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ், அவனே சொல்கிறான் யாருக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு. அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன், அதிலே தெரிஞ்சிருக்கும் நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்லிட்டு, ஓகேவா? ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து பாப்பா எல்லாருமே வந்து நான் சொல்கிறவங்களுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி டே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அதுவும் நல்லபடியாக வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான் எனக்கு. லைஃப்பில் வந்து ஒரு சேஞ்ச் கிடைக்கணுன்னா நம்ம சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் முடியும். கண்டிப்பாக யோசித்து ஓட் பண்ணுங்கள். நான் இருக்கிற இடத்துல வந்து பெரியவங்களாம் வந்து இருந்தாங்க, வயசானவங்களாம் வராங்க. அதுவே ரொம்ப பெரிய விஷயந்தான்.
ரொம்ப முடியாமல் இருக்கிறவங்களாம் வீட்டில் இல்லாமல் ஓட் பண்ணணும் அப்படின்ட்டு வந்தாங்க. அது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. குழந்தைங்களாம் சின்ன சின்ன பாப்பாலாம் வச்சுக்கிட்டு வந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்து ஓட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. வயசானவங்களுக்கும் விட்டுடுறாங்க. நாங்கள் வந்து இருக்கிற இடத்துல 2 பேருக்கு விட்டோம். வயசானவங்க அவங்க பாவம் வெயிலில் வந்திருக்காங்க. நம்மளாலே அந்த வேக்காட்டில் இருக்க முடியல. அதனால் அவங்க போடட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அப்புறம் இந்த சைட் பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடுங்க. கொஞ்சம் நஞ்சு இல்லை, அந்த அளவுக்கு க்ரௌட் இருந்துச்சு. நல்ல வேலைப்பா இதில் போய் மாட்டல. நம்ம போகிற இடத்துல வந்து க்ரௌடு கம்மியாக தான் இருந்துச்சு சொல்லிட்டு நம்ம போனோம். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ். டக்கு 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 1 பை 1 அப்படியே உள்ளே போயிட்டோம். நல்லபடியாக போட்டாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் முதல்ல 18 வயசு ஆகி ஓட் போடுறவங்க நிறைய பேர் வந்தாங்க. எங்கள் ரிலேஷன் கூட வந்திருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஓட்டு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த டைமில் தான் நம்ம எல்லாருமே சொந்தக்காரிலேருந்து, அதாவது தெரிஞ்சவங்க, ஸ்கூல் படிக்க சொல்ல பார்த்தவங்க எல்லாருமே வந்து ஒரே இடத்துல மீட் பண்ண முடியும். நாங்கள் எல்லாருமே பார்த்தாச்சு. அது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் யாரெல்லாம் மீட் பண்ணீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணிங்களா, ரிலேஷன்லாம் மீட் பண்ணிங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி டேவே ஒரு ஜாலியாகவே போச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். ரொம்ப டயர்டாக இருக்கா. பாப்பா வந்து அம்மா வீட்டு போயிருக்காங்க. காலையில் வந்து கூழ் வந்து நேற்று செஞ்சுருந்தேன். அந்த வீடியோ வந்து அட்டாச் பண்ணுற பார்த்துருப்பீங்க. அது வந்து ஜில்லுன்னு வந்து கர்ட் போட்டு நல்லா கரைச்சிட்டு மாங்காய் கரைச்சிக்கிட்டு சாப்பிட்டோம். நான் வந்து ப்ரோட்டீன் ஷேக் எடுத்துட்டேன். நான் இப்போ கூழ் குடிக்க போகிறேன். ஜில்லுன்னு குடிக்கலான்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். தயிர் நல்லா கெட்டியாக போட்டு அப்படியே ஊறுகாய் வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நல்லாயிருக்கும். வயிறு கூலிங்காக இருக்கும். நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பாப்பாவுக்கு வந்து ரைஸ் வேணும்னு சொன்னாங்க. நான் இன்றைக்கி எதுவுமே செய்யலை. அம்மா வந்து சாம்பார் வச்சுருக்குன்னு சொன்னாங்க. சரி போயிருக்காங்க. அம்மா வீட்டுக்கு போயிட்டு பாப்பாலாம் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அவ்வளோதான். இன்றைக்கி டே வந்து இப்படி தான் போச்சு. சூப்பராக போச்சு. நீங்கள் யாருக்கு ஓட் பண்ணீங்களோ மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.